Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Divya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நாம இன்னொரு ப்ளவுஸோட மோட்டிவ்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப கிராண்டா டெக்கரேட் பண்றது. நெக் பீஸ் கூட சிம்பிளா இருக்கலாம், பட் வந்து 3/4 ஸ்லீவ் எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க. சோ அந்த மாதிரியான மோட்டிவ்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்டர் பண்றது வந்து நமக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கிராண்டா பண்ணிக்கலாம். பட் இந்த மோட்டிவ்ஸ்ன்றது வந்து பிகினர்ஸாலையும் கூட பண்ண முடியும். ஸோ அந்த மோட்டிவ்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போயும் நான் இன்னொரு வெரைட்டி ரொம்ப சிம்பிள், பட் அது சிம்பிளாக நீங்கள் சொல்லவே முடியாது, ரொம்ப கிராண்டான ஒரு அவுட்லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்லீவை வந்து இன்னொரு வீட்டில் இருக்கிற எக்ஸஸ் ஆன கிளாத்தில் நீங்கள் வந்து ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இப்போ வந்து இந்த ஸ்லீவை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தோடு நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த பார்டரில் வந்து நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன், இந்த ஹைட்டுக்கு நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹைட்டை விட்டுட்டு மித்த இடத்துல நான் வந்து மோட்டிவ்ஸ் போட போகிறேன். ஸோ அது வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு நான் டிசைன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான இடத்துல டிசைன்ஸை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கார்பன் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நான் குந்தன்ஸ் வச்சு இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால குந்தனை, நார்மல் ஜரி த்ரெட்டு, அப்புறம் வந்து நீடில், ஆரி நீடில், இதுதான் என்னோட ஆரி நீடில். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சுகர் பீட்ஸ், அந்த சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணோம். இந்த 4 ஐட்டம்ஸை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு அழகான மோட்டிவ்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ குந்தன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, குந்தன்ஸ் அப்படின்றத நம்ம ஹோல்ஸ் இல்லாத குந்தன்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஒர்க் வந்து ப்ரொஃபஷனல் லுக் இருக்கும். அதாவது ஹோல்ஸ் இருக்கிற குந்தன்ஸும் இருக்கும், ஹோல்ஸ் இல்லாத குந்தன்ஸும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹோல்ஸ் இல்லாததை டைரெக்டாக நம்ம வந்து க்ளூ மட்டும் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் ஹோல்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம திரும்ப வந்து ஸ்டிச் போடணும். அப்படி ஸ்டிச்சஸ் போடையில் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து வெளியில் தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குந்தன் எஃபெக்ட் காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கிங் குந்தன்ஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். அதாவது ஹோல்ஸ் இருக்க இந்த மாதிரி குந்தன்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எப்படி ஸ்டிக் பண்ணலான்றதை பாருங்கள். நார்மலான க்ளூ தான் வைக்கிறேன், ஃபேப்ரிக் க்ளூ நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ரொம்ப அதிகமான க்ளூ வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. க்ளூ வந்து எப்பயுமே வந்து கிளாத்தில் ஒர்க் பண்ணல ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த ஃபிங்கர்ஸில் வந்து அந்த க்ளூவே படவே இல்லை. இந்த அளவுக்கு க்ளூ இருந்தாலே போதும், அந்த கிளாத் இந்த ஸ்டோன் வந்து இந்த கிளாத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகிக்கணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 minutes அது ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து மேலே ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வைக்க போகிறேன். அதை நான் ஜரி த்ரெட்லேயே பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிறது எல்லாமே ஜரி த்ரெட் தான். ஸோ இதுலேயும் கூட பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஜரி த்ரெட்லேயே பண்ண போகிறேன். நார்மலாக நாட் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த 2 விரலை பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே. ஸோ இப்போ இதே இதில் நம்ம வந்து இதை சுற்றியும் சுகர் பீட்ஸ் எல்லாம் போட போகிறோம். பாருங்க, இந்த 2க்கும் சென்டரில் ஒரு சுகர் பீட்ஸ் வர்ற மாதிரி இருக்கணும். நம்ம என்ன ஷேப்பு போடுறோமோ அந்த ஷேப் வந்து பார்த்தாலே தெரிகிற மாதிரி இருக்கணும். பாருங்க, அந்த திலகம் ஷேப் தெரிகிற மாதிரி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டாச்சு. இப்போ இது சுற்றிரும் நம்ம நார்மலாக போடுற செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெளியில் அவுட்டர் செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகும்.
ஷேப் வந்ததுக்கப்புறம் அந்த எட்ஜு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுக்காக உள்ளே வந்து நம்ம பீட்ஸால் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுக்கல நிறைய விஷயங்கள் பார்க்கணும். குவாலிட்டி, பர்ஃபெக்ஷன், டிசைன் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஆரி ஒர்க்கில் வந்து மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு அது வந்து அவங்களுக்கு போய் சேர போது நல்ல கொஞ்சம் லாங் லைஃபாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸோ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ இதில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் வந்து அந்த திலகத்தோட ஷார்ப்னஸ் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.